ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. மீனலக்ன மீனராசி அன்பர்களுக்கு ராகு சாரமாற்றத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ராகு நமக்கு கெட்டவர் தான். 4ஆம் இடத்துல ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரம், 8ஆம் இடத்துல ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம், 12ஆம் இடத்துல ராகுனுடைய சதை நட்சத்திரம். இப்போவும் ராகு சதை நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. ஜூன் 30ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாறுகிறார், 12ஆம் இடத்திலேயே மாறுகிறார். அப்போ ஒரு 127 நாட்கள் உங்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயை போல செயல்படக்கூடிய ராகுவை பார்ப்பீர்கள். உண்மையிலேயே செவ்வாய் நமக்கு நல்லவர் தான், 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. ஆனாலும் கூட ராகு இருக்கிறது 12ஆம் இடம் என்பதனால இந்த 12ஆம் இடம் என்பது ஆராய்ச்சிக்கு நல்லது ஒத்துழைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அல்லது போலீஸில் சிபிசிஐடியில் இருக்கீங்க, சிபிஐயில் இருக்கீங்க, அல்லது இப்போ நம்ம இன்கம் டேக்ஸு, சேல் டேக்ஸ் எல்லாம் ஸ்குவாட் இருக்கு இல்லையா, ரெய்டு பண்ணுறாங்க இல்லையா, இது மாதிரி எல்லா விதமான இந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இடம் என்பதுக்கு 12ஆம் இடம் ஓகே. அதில் இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 12ங்கிறது இப்போ இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்கீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, வெளிநாட்டு வேலைக்கும் ஓகே தான், அந்த வகையில் நல்லா இருக்கு. பட் என்ன அப்படின்னா செலவுகள் அப்படிங்கிறதுல பார்த்துக்கணும், பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையே பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கார கிரகம். அப்போ பூர்வீக சம்பந்தப்பட்டது, சொத்து தகராறு, அண்ணன் தம்பி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏற்படக்கூடிய கோபதாபங்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ராகு திசையாக இருந்தால், அல்லது புத்தியிலேயே கூட அந்தரத்திலேயே கூட ராகு வந்திருந்தால், இப்போ மெயினாக அகம் சார்ந்த விஷயத்திலையும் உடல் உபாதைகள்லையும் உறவுகள்லையும் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. தொழிலை பாதிக்காது, வேலையை பாதிக்காது, வருமானத்தை பாதிக்காது, அதில் பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒரு 12ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு சிறை பிரச்சனை கொடுக்கக்கூடியது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை வர்றது அப்படிங்கிறதே வழக்கு தானே, அந்த மாதிரி கொண்டு கொடுக்கக்கூடியது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை பார்க்கும்போது தசை பிடிப்பு சம்மந்தப்பட்டது, இஎன்டி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், இதில் எல்லாம் கவனமாக இருங்கள். ராகு அப்படின்னாலே அது புற்று, அந்த மாதிரி பாம்பு புற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு ரத்த அணுக்கள். ஸோ இது சம்மந்தப்பட்டு பார்த்துக்கோங்க. நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது, இந்த விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உணவு எடுத்துக்கும் போது தகுதியான உணவு, தரமான உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடம் என்பது உணவு, அதாவது கழிவு பாதைன்னு சொல்கிறது. அப்போ அந்த கழிவு பாதைகள் டைஜஷன் ஆகிறதுல பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நல்லா நேரத்துக்கு தூங்கணும். அதாவது தூக்கம் கெடுற ஜாபில் இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே இது கொஞ்சம் உபாதைகளை கொடுக்கும். அகம் சார்ந்த வகையில் தான் பாதிப்பு, பொருள் சார்ந்த வகையில் பாதிப்பு இல்லை. இருந்த போதிலும் மூலதனம் ஆகாது. இப்போ நீங்கள் புதுசாக மூலதனம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ செவ்வாயோ ஒரு வேளை 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்திருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு லாஸை கொண்டு விட்டுரும். அதனால் இந்த சமயத்தில் பண்ணாதீங்க. உலகத்துக்கே இந்த காலகட்டம் ஒரு சோதனை காலகட்டம், ஃபைனான்ஷியல் ட்ரபிள் இருக்கக்கூடிய கட்டம், அதே மாதிரி போர் பதற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம். அதனால் வெளிநாடுகளில் இருக்கவங்களும் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரங்களை பார்த்து செயல்படுங்கள். யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் இது 100% பொருந்தும். மற்ற திசை நடக்கிறவங்க இதுக்காக பெருசாக வருத்திக்க வேண்டியதில்லை. பட் எப்போவெல்லாம் உங்களுக்கு ராகு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் மாதம் மாதம் வருது இல்லையா, அப்போவே கொஞ்சம் டென்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகு நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திர நாட்களில் ட்ரைவ் பண்ணுறதுலையும், சொந்தக்காரங்கிட்டையோ அல்லது யாருக்கிட்டையும் பேசுகிறதுல வாக்குவாதம் பண்ணுறதுலையும், உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.